ஐயா உள்ள வரலாங்களா? வாங்கம்மா. ஐயா வணக்கம். ஆ. நான் செந்திலோட அம்மா. வர சொல்லிருந்தீங்க. உட்காருங்கம்மா. பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, உட்காருங்க. பரவாயில்லையா? உங்ககிட்ட இந்த விஷயத்த எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனா சொல்லித்தானே ஆகணும். உங்க பையனுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. அவர் சீக்கிரம் வந்துருவார்னு நினைச்சு மெடிக்கல் லீவ் கொடுத்திருந்தோம். ஆனா இப்போ அவருக்கு கண்ணு தெரியலன்னு கேள்விப்பட்டோம். இந்த நிலையில அவர் எப்படி ஸ்கூலுக்கு வந்து பாடம் எடுக்க முடியும்? நாங்களும் பசங்க எதிர்காலத்தை பார்க்கணும்ல. அதான் அவர் வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒரு வாத்தியார போட்டிருக்கோம். ஐயா என்னையா சொல்றீங்க? ஏற்கனவே நாங்க உடைஞ்சு போயிருக்கிறோம். நீங்க என்னடானா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? அம்மா, இது மேனேஜ்மெண்ட் கூடி பேசி எடுத்த முடிவு. இதுல நான் தனியா எதுவும் பண்ண முடியாது. ஐயா என் மகன் வாத்தியார் வேலைக்கு வந்தது வெறும் சம்பளத்துக்காக இல்லையா. வாத்தியார் தொழில்ங்கிறது எங்க குடும்பத்தோட கௌரவம். அவன் வாத்தியார் ஆகணுங்கிறது அவங்க அப்புச்சியோட ஆசை, எங்களோட கனவு. என் புள்ளைய வாத்தியாராக்க என் மருமக நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. இந்த உத்தியோகம் மட்டும் இல்லைன்னா எங்க குடும்ப கௌரவமே போயிடும். அவனுக்கு சீக்கிரம் குணமாயிடும்னு டாக்டரே சொல்லிருக்காருயா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாமா, ஆனா அதே நம்பிக்கையில நாங்க காத்துட்டு இருக்க முடியாதுல்ல. கிளாஸ் எடுக்க ஆள் வேணும்ல. என்னய்யா இந்த நிலைமையிலயும் நீங்க இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றதுயா? நீங்க பையன் சரியானதும் வந்து பார்க்க சொல்லுங்க. இடம் காலியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு வேலை கொடுக்குறோம். இப்போ எங்களால எதுவும் பண்ண முடியாது. அத உங்ககிட்ட நேரா இப்ப சொல்லணும்னு தான் வர சொன்னேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஐயா நீங்க கிளம்பலாமா? ஐயா. இப்ப கண்ணை நல்லா மூடி ஐபால ரைட் லெஃப்ட்னு ஷிஃப்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. போச்சு, எல்லாம் போச்சுமா. நம்ம கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. செந்தில வேலையில இருந்து தூக்கிட்டாங்களா? அவனுக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? நீ அவனை எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வாத்தியார் ஆக்குன. எல்லாம் இப்படி மண்ணா போச்சு. இனிமே நீ வீட்டுக்காக பணத்தை புரட்டினாலும் நீ அதை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? செந்திலுக்கு வேலை இருந்தாதானே லோன் போட முடியும், காசு புரட்ட முடியும். அத்தை, அதான் டாக்டரே 6 மாசத்துல சரியாயிடும்னு சொல்லிருக்காங்கல்ல. நானும் அதத்தம்மா சொன்னேன். அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லையா அம்மா? இதை எப்படி என் பையன் கிட்ட சொல்லுவேன்? அவன் இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி தாங்குவான்? அத்தை, நீங்க முதல்ல அழாதீங்க.
நாம இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிடலாம். அவங்களுக்கு வேலை போன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அத்தை, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா சங்கடப்படுவாங்க. அவங்களுக்கு முதல்ல இந்த கண் பார்வை சரியாகட்டும், அதுக்கப்புறமா அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். அவன் என்னன்னு கேட்டா என்ன சொல்றதுமா? ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் அத்தை. அவங்க எங்க சொன்னாங்க, நான் தானே சொல்ல வச்சேன். அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களே வாங்கிக்கோங்க. சந்தோஷம். நான் தான் சொன்னேனே, அவங்களாவது வீட்டை வாங்குறதாவது. நீங்க நேத்தே அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம். பரவாயில்ல, நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். மொத்த பணத்தையும் அங்க வச்சு கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? என்ன தம்பி, நாளைக்கே வா? எப்படி முடியும்? முன்பதிவு பண்ணணும், நிறைய வேலை இருக்கே. அந்த கஷ்டம் உங்களுக்கு எதுக்குங்கய்யா? நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க, அவங்கள வச்சு முடிச்சிடலாம். இல்ல தம்பி, அவ்வளவு அவசரம் எதுக்கு? அதுங்கய்யா, நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள், அவளுக்கு பரிசா அந்த வீட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாள் வேற நல்லா இருக்கு, அதனால நாளைக்கே முடிச்சிடலாம். சரி தம்பி, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நாளை காலையில பத்திரத்தோட வந்துடுறேன் நானு. நாம நினைச்ச மாதிரி அந்த வீடு நம்ம கைக்கு வரப்போகுது. அவங்க நடு தெருவுக்கு போக போறாங்க. அதுக்கு தானே இம்புட்டு நாள் நம்ம காத்து கிடக்குறோம். அந்த கண்குள்ளா காட்சிய நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கணும். என்னையா நீ தனியா இருக்க? அக்கா எங்க? அவ பக்கத்துல ஒரு சின்ன வேலையா போறேன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புனதுமே கிளம்பிட்டாமா. மா, எப்பமா வந்த? ஏண்டி, உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? தம்பிய பக்கத்துல இருந்து பாத்துக்கன்னு சொன்னேன்ல. இவனை தனியா விட்டுட்டு அப்படி என்ன சோலி உனக்கு இருக்கு? எம்புட்டு சொன்னாலும் திருந்தவே மாட்டல்ல. சரிம்மா, விடுங்க. அதுக்கு இல்லையா, நேரத்துக்கு கண்ணுல மருந்து ஊத்தணும்ல. அதெல்லாம் ஊத்தியாச்சுமா. ஆ? போட்டாச்சா? எப்படிங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் வந்தாங்க. வந்து கண்ணுல மருந்து ஊத்திட்டு திரும்ப கட்டு கட்டிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? நான் தான் நர்ஸ் எல்லாம் வேணான்ல சொல்லியிருந்தேன். நானும் அதத்தான் சொன்னேன். அவங்கதான் டாக்டர் பாத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. என்னம்மா? என்ன மேடம், டாக்டர் பார்க்கணுமா? ஆமா சிஸ்டர். ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள போங்க. டாக்டர் ரூமுக்கு 2 பாதை இருக்கு. அவர்கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லி முதல்ல அவரை ரூமை விட்டு வெளியே அனுப்புவோம். அப்புறமா இவங்களை சமாளிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி. டாக்டர் மாதேஷ் உங்களை 3rd ஃப்ளோருக்கு வர சொன்னாங்க. உங்களுக்கு கால் பண்ணாங்களா? லைன் பிஸியா இருக்கா? ஓகே, நான் போய் பார்க்கறேன். அதான் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அது போதும். டாக்டர், லிஃப்ட் இந்த பக்கம் இருக்கு. தேங்க் யூ, நான் பார்க்கறேன். அதான் சார். ஓகே. யாரு நீங்க? டாக்டரை பார்க்கணும். அவர் இப்பதான் ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்காக போறாரு. இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது. இப்பதான் உள்ள போன் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பேசிட்டு தான் இருந்தாரு. இன்னொரு முக்கியமான கால் வந்துச்சு, கிளம்பிட்டாரு. நான் இங்கன்னு தானே இருக்கேன். எங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்பலன்னா நீங்களே பாருங்க.
நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் டாக்டர் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யார் சொல்லி வந்தாங்க, டாக்டர் சொல்லிதான் வந்தாங்களான்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது. நான் வேணா இன்னொரு நாள் கேட்டு சொல்றேனே. நீங்க வேணா உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. இல்ல, நீங்க டாக்டர் நம்பர் இருந்தா கொடுங்க, நான் அப்புறமா பேசுறேன். இல்ல மேடம், டாக்டர் நம்பர் யாருக்குமே கொடுக்க கூடாது. அப்படி மீறி கொடுத்தா என்னோட வேலை போயிடும் மேடம். சரி, அப்போ டாக்டர் வந்தா சொல்லிடுறியலா? இனிமே எங்க வீட்டுக்கு நர்ஸ் எதுவும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லிருங்க. நான் வரேன். என்னையே வரக்கூடாதுன்னு சொல்றியா? உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னாச்சு? சொல்லுமா, என்னாச்சு? பயங்கரமா வலிக்குதே. ஐயோ, பரவாயில்லை, என்ன விட்டு போயிடாதீங்க. என்னடி, என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ, என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுமா. சொல்லுமா. ஐயோ, ஐயோ வலிக்குதே. ஐயோ, உடம்பு படபடங்குதே. நெஞ்சு வலிக்குதே. அது தலையெல்லாம் இருட்டுது. சித்தப்பா, ஐயோ, மயக்கம் வருதே. எங்களை ஆட்டோ பிடிச்சு ஐயோ, கொஞ்சம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. நான் ஹவுஸ் பார்த்துட்டு அப்படியே அங்க வந்துடுறேன். அமுதா. சரிம்மா, சரிம்மா, நீ போ. ஐயோ, அமுதா. அமுதா, என்னால முடியல. என் கூடவே இரு. ஐயோ, ஐயோ, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. இது வெறும் கேஸ் தான் நினைக்கிறேன். நீங்க ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டே இருங்க, நான் அங்க வந்துடுறேன். ஐயோ, அமுதா, முடியலையே. அமுதா, சித்தப்பா, இவங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன். அதை பாத்துக்கோங்க. ஐயோ, வந்துடுறேன். ஒண்ணும் இல்ல, அமுதா, என்னை விட்டு போகாத. நான் வந்துடுறேன். ஐயோ, அம்மா, அமுதா. சரி வா, ஆஸ்பத்திரி போலாம். எந்திரிமா, ஆஸ்பத்திரி போலாம். ஏய், போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடலாம். மாமா, ஊசி போட்டுட்டா. இப்போ லைட்டா சரியான மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஏன் கத்துன? என்ன தம்பி, ஹவுஸ் ஓனர் அங்க வந்துட்டாரா? பத்திரம்ல கை மாறிடுச்சா? இல்லக்கா, அவர் இன்னும் வரல. ஐயோ, வரலையா? சோறையுமே கெட்டுடுச்சு. அமுதா ஹவுஸ் ஓனர் பக்கம் தான் இப்ப போயிட்டு இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? ஐயோ, ஆமா தம்பி, நான் அவளை எப்படியோ தடுத்து பார்த்தேன். என்னால சுத்தமா முடியல. அவளுக்கு இன்னும் விஷயம் எல்லாம் தெரியாது. நீங்க அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு காரியத்தை முடிச்சிருங்க. சீக்கிரம். சரி. என்னாச்சுங்க? அந்த அமுதா ஹவுஸ் ஓனர் பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல ஒரு கால் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளுங்க. அவள கேக்குறேன். ஐயா, எங்க இருக்கீங்க? வந்துட்டு இருக்கேன் தம்பி, பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன். சீக்கிரம் வாங்க ஐயா. என்ன போனையே பார்த்துட்டு இருக்காரு? சொல்லுமா. நான் ஒரு வேலையா வெளியில வந்திருக்கேன். நீ சாயந்தரமா வந்து வீட்டை பெருக்கிடு. சார், கொஞ்சம் சீக்கிரம் சார். சார், பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். நீங்க லேட்டா வந்துட்டு என்ன அவசரப்படுத்தினா எப்படி சார்? தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம வேலை தானே நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திரம் கையெழுத்தாக போகுது. வீடு உங்க கைக்கு வரப்போகுது. அப்புறம் என்ன? அதுக்கு இல்லைங்கய்யா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இடம் முடியணும்ல, அதுக்கு தாங்கய்யா சொன்னேன். இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லுங்க தம்பி. அண்ணா, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல ஒரு ஜெனரேட்டரோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருங்க. வந்துடுறேன் தம்பி.
இல்லண்ணே ஜெனரேட் வந்துருமா? அந்த ஆள் லஞ்சுக்கு போயிட்டா திரும்ப வர லேட் ஆகும்ண்ணே. யூ அரேஞ்ச் பண்றியா? போயா சீக்கிரண்ணே. அண்ணா எங்கண்ணே இருக்கீங்க? இந்த பக்கத்துல வந்துட்டு தம்பி, 5 நிமிஷத்துல வந்துருவான். அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணே. என்ன இன்னைக்கு இப்படி ஆகுது? ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஐயா, நான் தான் உங்ககிட்ட அவகாசம் கேட்டிருந்தேன்ல, அது மீறி போயிருந்தா நீங்க பண்றது எல்லாமே சரி. யாரோ பண்ண குளறுபடிக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? உங்களுக்கு தான் தெரியும்ல என்ன பத்தி. நான் திரும்பவும் சொல்றேன், அது வீடு இல்லைங்க ஐயா, எனக்கு கோவில். அது கண்டிப்பா எனக்கு வேணும். கொஞ்சமாவது தயவு பண்ணுங்க ஐயா, யாருக்கும் கொடுத்துறாதீங்க. ஏமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த தம்பியையும் தப்பு சொல்ல முடியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தம்பியும் வந்துச்சு. கை நீட்டி பணமும் வாங்கிட்டேன். ஆனா உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஐயா, பாவம் புண்ணியம் பார்க்கலாம் இது நேரம் இல்ல. தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொன்னதை முதல்லயே கேட்டிருந்தா, இல்ல அந்த பொண்ணு போன் பண்ணும்போது பேசியிருந்தா இந்த குழப்பமெல்லாம் வந்திருக்காதுல்ல. நீங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. நிதானமா போயிருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. ஏன்னா எனக்கு வாக்கு முக்கியம்,
சொன்ன சொல்லும் முக்கியம். இப்படி சொன்னா எப்படிங்கய்யா? இன்னைக்கு நாங்க பத்திரப்பதிவு பண்ணி ஆகணும். அதுக்கு தானே நாங்க இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன தயங்குறீங்க? இதெல்லாம் நல்லா இல்லையா? தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கு. இந்த பாருமா, நான் இவருக்கு கொடுக்கறதா சொல்லிட்டேன். நீயும் என்கிட்ட அவகாசம் கேட்டிருக்க. நான் இப்ப யாருக்கு ஆதரவா பேசுறது? சரிம்மா, உனக்கு ஒரு வாரம் எல்லாம் கிடையாது, 2 நாள் அவகாசம். அதுக்குள்ள நீ பணத்தை கொடுத்துட்டேன்னா வீடு உனக்கு இல்ல தம்பிக்கு தான். என்னம்மா யோசிக்கிற? முடியுமா முடியாதா? ஐயா இது போதும். நான் 2 நாள்ல நிச்சயமா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன். ஆனா அது வரைக்கும் நீங்க வீட்டை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அப்புறம் என்ன பழனி தம்பி, 2 நாள் தானே? ஏன்னா அந்த புள்ளையையும் குத்தம் சொல்ல முடியாதுல்ல. பொறுத்தது பொறுத்தீங்க, 2 நாள் தானே. அவங்க பணம் கொடுக்கலன்னா அடுத்த நிமிஷமே வீடு உங்களுக்கு தான். நான் வார்த்தை மாற மாட்டேன். அவங்க பணம் தரலன்னா பத்திரத்தை உங்க மனைவி பேருக்கு மாத்துறதுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்கிறேன். அத்தை, என்னம்மா என்னாச்சு? ஒன்னும் ஆகல அத்தை. நல்ல வேலையா கடைசி நேரத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நாங்க போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். நல்ல வேலை. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட இந்நேரம் வீடு நம்ம கையை விட்டு போயிருக்கோம். எதுக்குமா இந்த ஓனர் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பண்ணாரு? அதான் ஒரு வாரம் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காருல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதானே, அவருக்கு பணம் தான் முக்கியம்னா நமக்கு வீடு தரணும் சும்மா வாய் வார்த்தையில எதுக்கு அவர் சொல்லணும்? இல்ல சித்தப்பா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஆஹா, நம்ம மட்டும் மாட்டணும், அடிச்சு துரத்திடுவாங்களே. தப்பெல்லாம் அந்த பழனியோட தான். அவன் தான் நம்ம இந்த வீட்டை வேணான்னு சொன்ன மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி அவரை ஏமாத்தி அவசர அவசரமா வீட்டை வாங்க ஏற்பாடு பண்ணிருக்கான். நல்ல வேலை, மாமா போட்டோ மூலமா நமக்கு தகவல் சொல்லிட்டாங்க. யார் இந்த வேலை பண்ணிருப்பா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அந்த நாதாரி அடிச்சு வெளுத்துறோனாக்கு. நல்ல வேலை, வீடு நம்ம கையை விட்டு போகல. இல்லத்த, வீடு கையை விட்டு போகாம இருக்கணும்னா இன்னும் 2 நாள்ல நம்ம பணத்தை ரெடி பண்ணோம். ரெண்டு நாள்லயா? எப்படித்தான் முடியும்? 2 நாளா? 1 வாரம்ல டைம் கொடுத்திருந்தாரு. 2 நாள்ல அம்புட்டு பணத்தை எப்படி ரெடி பண்ண முடியும்? நீ எதுக்கு அத சொன்ன? வேற வழியே இல்ல. பத்திரத்துல கையெழுத்து போடுற அளவுக்கு வந்துருச்சு, பணமும் கை மாறிடுச்சு. அதை தடுக்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டு ஓனரும் அவங்கள சமாளிச்சு எனக்கு ஆதரவா பதில் சொல்லவும் முடியல. நான் மட்டும் 2 நாள்ல பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தா இந்நேரம் இந்த வீடு நம்ம கையை விட்டே போயிருக்கோம். நீ சொல்றது சரிதான். இப்ப பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையம்மா. பதட்டத்துல யோசிச்சா எந்த பதிலும் கிடைக்காது. கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். அவங்க கைக்கு போற வீடு திரும்ப நம்ம கைக்கு வர ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னா இந்த வீடு நம்ம கையை விட்டு போறதுக்கு மாமா நிச்சயமா விட மாட்டாங்க அத்தை. எல்லாருமே தைரியமா இருங்க. ஏன் இந்த ஆண்டவ இப்படி நம்ம சோதிக்கிறோம்? இதுல மேற்கொண்டு 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டா எப்படிமா? அதுவும் இல்லாம இந்த நிலைமையில உங்ககிட்ட தான் அந்த பணம் கிடைக்கும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுக்கான சோர்ஸ் என்ன இருக்கு? உன் புருஷனுக்கு இப்ப கண்ணு வேற சரியில்லை, அவரால வேலைக்கும் போக முடியாது. இப்போ உங்க வீட்டுக்கு எந்த வருமானமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். தப்பா நினைச்சுக்காதம்மா, பணம் கொடுக்கும்போது என்னோட சேஃப்டியை நான் பார்க்கணும்ல. ஐயா, நீங்க இப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு எங்க குடும்பத்தை பத்தியும் எங்க மாமாவை பத்தியும் நல்லாவே தெரியும்ல. நாங்க நிச்சயமா உங்களை ஏமாத்த மாட்டோங்க ஐயா.
அப்படி இல்லம்மா, அவ்வளவு பணத்தை நானும் உடனே ரெடி பண்ண முடியாது இல்லையா? எல்லா பணமும் ரொட்டேஷன்ல இருக்குல்ல. என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, தப்பா நினைக்காதம்மா. நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு. நீங்க அந்த வீட்டை கோவிலா பாக்குறீங்க, அத இழந்துட கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பண உதவி ஏதாவது வேணுமா? ஐயோ இல்லங்க, அது எங்களோட குடும்ப விவகாரம். அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். இல்லங்க, அவ்வளவு பெரிய தொகைய எப்படி உடனே ரெடி பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கு, வேணும்னா சொல்லுங்க. நான் சொன்னா அவர் உடனே பணத்தை கொடுத்துருவாரு. பயப்படாதீங்க, ரொம்ப நம்பிக்கையான இடம் தான். வட்டியும் பெருசா இருக்காது, அசலையும் நீங்க உடனே கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களால எப்ப முடியுமோ அப்ப கொடுத்தா போதும். இல்லங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்க, அதான் உதவலாமேன்னு. நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சதே ரொம்ப நன்றிங்க. ஆனா வேண்டாங்க. என்ன வேத்தால நினைக்கிறீங்க? வாஸ்தவம் தான். எந்த பழக்கமும் இல்லாத ஒருத்தவங்க இம்புட்டு பெரிய தொகை கொடுக்கறேன்னு சொன்னா பயம் வரதானே செய்யும். என்ன உங்க குடும்பத்துல ஒரு ஆள நினைங்க. அப்படியெல்லாம் இல்லங்க, 2 நாள் பழக்கத்திலேயே நீங்க இவ்ளோ தூரம் உதவி பண்ணணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க சொன்ன அந்த வார்த்தையே போதுங்க. ரொம்ப நன்றி. நான் வரேன். போடி போ. எங்க போயிட போற? நிச்சயம் உன்ன பணத்தை வாங்க வைப்பேன். உங்க குடும்பத்துக்குள்ள உங்கள ஒருத்தியா கண்டிப்பா நான் கால் எடுத்து வைப்பேன். என்னம்மா போன காரியம் என்னாச்சு? என்னம்மா பணம் கிடைச்சதா? ரொம்ப நம்பி போனேன் சித்தப்பா. மாமா, எங்க கஷ்டத்தை போக்க எப்பவுமே நீங்க துணையா இருப்பீன்னு மறுபடியும் நிரூபிச்சிட்டிய. குங்கும சிமிழ் மூலமா நீங்க பாதுகாத்து வச்ச சொத்தை எங்க கண்ணுல காமிச்சிட்டிய. சித்தப்பா, இப்போ இது உடனே யார் வாங்குவா? நமக்கு உடனே பணம் வேணும்ல. நீ ஒண்ணு கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு, விஷயத்தை சொல்லி கையோட கூட்டு வர்ற. நாளைக்கே நிலத்தை விக்கிறோம், காசை வாங்குறோம், வீட்டை மீட்டுறோம். ஓகேயா? செத்தும் கொடுத்தானே சீதக்காதி, அந்த மாதிரி என் மாமன் இந்த வீட்டை செத்து மீட்டி கொடுக்குறாரு. நான் வரேன். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு, அதுக்குள்ள 20 லட்சம் கேக்குற? ஐயா, எங்க சூழ்நிலை அப்படி இல்லன்னா அந்த இடத்தை நாங்க விற்போமா சொல்லுங்க? நாங்க கேக்குற தொகையை விட இந்த நிலத்தோட வேல்யூ அதிகம்னு உங்களுக்கு தெரியும். அது சரி மாணிக்கம், பத்திரம் கை மாறாம எப்படி அம்புட்டு தொகை? ஐயா, நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். நிலத்தை வித்து அதுல வர காசை வச்சுதான் எங்க மாமா வாழ்ந்த வீட்டை மீட்கணும். நாளைக்குள்ள எங்களுக்கு பணம் வேணும், அதுக்காக நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். அது சரி மாணிக்கம், உன் பேர்ல இருக்க நம்பிக்கையில நான் பணம் தர்றேன், வில்லங்க இல்லாம பாத்துக்கணும். சரி 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 சரி, இந்தாமா. அப்புறம் சேட்டு, இந்த பணத்தை எப்ப வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிக்கோ. சரி 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 சேட்டு, ரொம்ப நன்றி. நான் ரிஜிஸ்டர் கலந்துக்கிட்டு தேதி சொல்றேன், அன்னைக்கு வந்து எல்லாரும் சைன் பண்ணிடுங்க. பண்ணிடலாம் சேட்டு. சேட்டு குடு குடு, நல்லா குடு. அட்ரஸ் அக்கா வந்துட்டாங்கல்ல.
சேட்டு அதான் பணம் கொட்டுன்னு கொட்டுது இல்ல, அள்ளி குடு. எப்படியும் பணம் திரும்பி வரப்போறது இல்ல, அதுக்கு சனி உச்சத்துல இருக்கும் போல. என்ன சேட்டு, நீ விவரமான ஆளா இருப்பான்னு பார்த்தா நீ ஏமாங்க. எல்லாத்தையும் விட்டுவிட்டு கூடிய சீக்கிரம் ராஜஸ்தானுக்கே போயிடுவ போலக்கு. ஏதோ வில்லங்க பண்ண வந்திருக்கானுங்க. அவங்களே ஒரு அண்ணக்காவடி, அவங்களுக்காவது கோயில் பக்கத்துல இம்பட்டு பெரிய நிலம் இருக்கிறது. ஊருக்குள்ள இவங்களை பத்தி விசாரிச்சு வந்துக்கலாம்ல. அப்படியே இருந்தா இன்னொரு வரைக்குமா வச்சிருப்பாங்க, வித்து தின்றுக்க மாட்டாங்க. அதான் போலியா ஒண்ணு ரெடி பண்ணி உங்களை ஏமாத்த பாக்குறாங்க சேட்டு. ஏய், யாரா ஏமாத்துறது? என் மாமனுக்கு அவங்க அப்பா எழுதி கொடுத்த நிலம் இது, என் மாமனோட நிலம். ஏய், உன் மாமனுக்கு அவர் அப்பன்னா அவரும் எனக்கு அப்பன் தான். அதே அப்பன் தான் இந்த நிலத்தை என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. என்னடா அப்பனு மகனு ராத்திரில ஒன்னா குடிச்சு போட்டு மப்பு தெரியாம இங்க வந்து உளறீங்களா? ஹலோ, நாங்க ஒன்னும் ஆதாரம் இல்லாம எதையும் பேசல. ஆதாரத்தோட தான் பேசிட்டு